வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முஸ்லீம் மட்டன் பிரியாணி. ஆம்பூர்லலாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்றதை சொல்கிறேங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. 20 மிளகாய் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா காரமாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். நல்லா அமுக்கி விட்டுறலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். பாருங்கள், நான் 100 கிராம் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். வேணும்னா 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா நைஸாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 100 கிராம் இஞ்சியை நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகாவை இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 1.25 கிலோ மட்டனை நான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணியை நான் சுட வச்சு சுடுதண்ணியே ஊற்றுறேன். நான் இந்த மட்டனுக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாங்க. 100 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். 25 ml நெய் ஊற்றிக்கலாம். 8 பட்டை போட்டுடலாம். 20 ஏலக்காய் போடுறேன். 20 கிராம்பு போடுறேன். 2 அன்னாச்சி மொக்கு, 2 பிரியாணி இலை. பாருங்க, எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 100 கிராம் பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கேன். பாருங்க, 2 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு போட்டு வணக்கும் போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. பூண்டை நல்லா வணக்கிட்டேன். இப்போ இஞ்சியும் 100 கிராம் எடுத்துருக்கேன், அதையும் எடுத்து வணக்கிடலாம். இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி நல்லா வணக்கிட்டோம். வந்து 20 மிளகாயை நம்ம எடுத்து வச்சு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டு பாருங்கள், வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்ல வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், விசில் நல்லா போயிடுச்சு. பாருங்கள், மட்டன் வந்து ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வேகும் போது உங்களுக்கு கரெக்டாக போதும். இந்த தண்ணியும் நம்ம வந்து அளந்து ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மட்டனை மட்டும் இதில் போட்டுக்கலாங்க. 100 ml தயிர் ஊற்றிக்கலாங்க. எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். விதை இல்லாமல் போடுங்க. போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம வந்து 1 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர், இதில் 4 டம்ளர் வருதுங்க 1 கிலோ அரிசி. அப்போ 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் என்ன பண்ண போகிறேன், சாதத்தை வந்து பக்கத்தில் நம்ம வடிச்சிக்க போகிறோம். அதனால் நம்ம 6 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது. பாருங்கள், 6 டம்ளர் தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, தண்ணி அளவு வந்து இவ்வளவுதான். இப்போ உப்பு வந்து உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கிட்டு, அதாவது இதில் வேகும் போது நமக்கு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பிரியாணி சாப்பிடும் போது நம்ம அரிசியெல்லாம் போட்டு வேகும் போது கரெக்டாக இருங்க. ஒரு தட்டு வச்சு நல்லா கொதிக்கட்டும். மட்டனு இதெல்லாமே வந்து சேர்ந்து வேகும் போது அந்த அரிசியை வந்து வேக வைக்கிறதுக்காக இதிலே தண்ணி இவ்வளோ தூரம் வச்சுக்கலாங்க. இது மெஷர்மெண்ட் எல்லாம் வேண்டாம். சாதம் வந்து 1/2 பங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். ஒலை காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கும் 2 பட்டையும் மட்டும் போட்டு விட்ருங்க. பாருங்கள், இப்போ ஒலை நல்லா கொதிக்குதான்னு பார்ப்போம். ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். நல்லா ஜீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டுங்க. இப்போ நம்ம அந்த அரிசியை இதுக்குள்ளே போட்டுடலாம். லேசாக தட்டை வந்து இந்த மாதிரி மூடி வைக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக மூடினீங்கன்னா என்ன ஆயிரும், கீழே வலிஞ்சு தண்ணியெல்லாம் வந்துடும். அதனால் இப்படி இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துருங்க. பாருங்கள், நான் லேசாக தட்டை இப்படி வந்து மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், எடுத்தோம்னா இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. 1/4 பாகம் வெந்துருச்சுங்க அரிசி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இந்த பட்டையெல்லாம் எடுத்துடலாம்.
ஏன் இந்த மாதிரி வடித்து போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த கொலகொலப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். கஞ்சியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ இதில் அரிசி பாதி வேக்காடு வெந்ததை தூக்கி இதில் கொட்டிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம தட்டை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த தண்ணி வடித்த தண்ணி அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து இதில் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து தம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அதிலே வேகட்டும். அந்த அரிசி வந்து நல்லா புழுங்கி வேகும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இது வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சாதத்தை நல்லா கிளறி விடலாம் ஒரு வாட்டி. இப்போ நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டோம்னா தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். நம்ம தம் போடுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா இப்படி கிள்ளி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கஞ்சியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தம் போட்டிங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கலாம். இப்போது தம் போடுறதுக்கு இந்த தண்ணி சுடு தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டு வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வையும் ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுருணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து தம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா பிரியாணி வந்து நல்லா மட்டன்லாம் நல்லா வெந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா புழுங்கி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துடும் பிரியாணி நமக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணிலாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா பலபலன்னு நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எந்த கலருமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இதை எப்படி பரிமாறி நம்ம சாப்பிட்லான்றதை பார்ப்போம். பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. அதுக்கு ஒரு மட்டன் கிரேவி மாதிரியோ இல்லை ஒரு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தயிர் வெங்காயம் வச்சு ஒரு முட்டையை வந்து நடுவில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இதை வந்து இனிமேல் நம்ம ஹோட்டலில் போய் நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே தம் பிரியாணி சூப்பராக செஞ்சிடலாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.